தூத்துக்குடி சாத்தாங்குளம் கொலை வழக்கு, அப்பா மகன் இவங்க 2 பேரோட கொலை வழக்கு கொரோனா காலத்தில் எல்லாரையும் ஒரு பயமுறுத்துச்சு. அந்த மாதிரி உள்ள சம்பவம் இந்திய மட்டும் இல்ல, உலகமே அதை பார்த்து பயந்துட்டாங்க. அதோட தீர்ப்பு நேற்று வந்திருக்கு. அதுல தீர்ப்பு என்ன முடிவாயிருக்குன்னா, எல்லாருமே குற்றவாளி அப்படிங்கிறது தெளிவா முடிவாயிருச்சு. இதை 2 விஷயம் தாங்க இதுல 2 இது நம்ம கத்துக்கணும், அதை செயல்படுத்தணும். ஏன்னா இது நடந்தது 2020, இப்ப 6 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 6 வருஷம் கழிச்சு தான் ஒரு தெளிவா போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒரு கொலைக்கு தீர்ப்பு வருதுன்னா, அப்ப நம்மளோட சிஸ்டம் எவ்வளவு மோசமானது நல்லா தெரிஞ்சுக்கும். ஒரு வருஷத்துக்குள்ள இதை முடிக்கணும். ஏன்னா போலீஸ் கஸ்டடிக்குள்ள இருந்தது, அங்க இருந்தவங்க இது வெளியில இருந்து யாரையும் அவங்க கொலை பண்ணிருக்க முடியாது, எந்த ஒரு இதுவுமே இருந்திருக்காது. ஸோ இப்போ டக்குன்னு போட்டு உடச்சிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே இழுத்து 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 கடைசியில் நேற்று தான் வந்திருக்கு. இப்பயுமே எலெக்ஷனில் அது ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக தான் இருக்கும். ரெண்டாவது, நம்ம போலீஸ் கஸ்டடிக்கு எப்படி விசாரிக்கணும் என்ன அப்படின்ட்டு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் உருவாக்கணும். இவ எப்படி 40 கரூர்ல 40 பேர் இறந்துட்டாங்கிறதுனால விஜய்க்கு அவ்வளோ கட்டுப்பாடு வச்சு அவரை எங்கேயுமே போக விடாம அதுக்கு ஒரு கோடு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுதான் கோட் ஆஃப் கட்டுப்பாடு. கோடு அதாவது விதிமுறைகள். அவங்க 5000 பேருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி கொலை வழக்குனா இதுதான் போலீஸார் செய்யணும், அதுக்கு இது விதிமுறைகள். ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டானா அதுக்கு ஒரு விதிமுறைகள். எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த மாதிரி உள்ள விதிமுறைகளை வெளிப்படையா மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுபடி அரசாங்கமும் நடந்துக்கணும். இது 2 கரெக்டா செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சீமான் அண்ணன் கேட்குற மாதிரி உள்ள அன்பான அராஜகம் சொல்றாரு இல்லையா, அது மறைமுகமா அதுல வந்துடும். இது அவர் அராஜகம் சொல்லிட்டு அவர் எல்லாரும் கிண்டலும் கேலியுமா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் ஒரு வரைமுறைகள் இருக்கு. எப்படி 1ஆம் கிளாஸ்ல இதெல்லாம் சிலபஸ், இதை படிக்கணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ பிள்ளைகளுக்கு ஆனா ஆவனா எழுத தெரியணும், ஆனா அவனா சொல்ல தெரியணும், 1 2 3 பேச சொல்லி தெரியணும், ஸோ 1 2 பாட்டு சொல்ல தெரியணும், அவ்வளவுதான். இது மாதிரி நமக்கு நீட்டுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு, மருத்துவர் ஆகுது. அப்ப கோட் ஆஃப் பிராக்டிஸ் ஏன் நம்ம போலீஸ்க்கு இன்னும் 5 ஆண்டுகள்ல ஏன் கொண்டு வரல? அவங்க வழியாக தான் லஞ்ச ஊழல் எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால போலீஸை தான் கைக்குள்ளேயே வச்சுட்டாரு முதலமைச்சர். அதுக்கு ஒரு வரைமுறை இல்லாத ஒரு சூழ்நிலை வச்சிருக்கிறார். இந்த ஒரு கொலை வழக்கு போதும் தமிழ்நாட்டோட காவல்துறையோட கட்டமைப்பை சீர் செய்யறதுக்கு. இதை செய்ய தெரியாததான், நிர்வாகம் தெரியாத ஒரு மக்களாட்சியை தான் ஸ்டாலின் நடத்தியிருக்கிறாரு. இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்பயும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் உடனே இந்த சாத்தாங்குளம் கொலை வழக்குல கட்டாயம் இனி இந்த மாதிரி கஸ்டோடியல் மர்டர் 365 நாட்குள்ள அதை தீர்ப்பாகணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வரணும். அப்படி தீர்ப்பாகலையா அரசாங்கத்துல அவங்களோட செயல்படுத்த முடியல, இந்த ஆவணம் இல்லை அது அல்ல அப்படின்னு பொய் சொல்லி அவங்கள ரிசைனே பண்ண சொல்லிடணும். நிர்வாக திறமை ஆளுமை அரசாங்கத்திட்டே இல்லைன்னா அப்புறம் அந்த அரசாங்கத்தை மக்கள் எப்படி அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ 365 நாட்களுக்குள்ள கஸ்டோடியல் கொலை வழக்கு, கஸ்டோடியல்னா போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போது இறந்து போறதுக்கு 365 நாளுக்குள்ள வந்துடணும். அது வரலன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் அது ஒரு பெரிய பிழையா இது பண்ணும். ஏன்னா போலீஸாரங்களுக்குள்ள இருக்கிறதே நம்மளால விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு உடனே சொல்ல முடியலன்னா, அப்ப எங்கேயோ நடந்த கொலைக்கு இவங்க எப்போ போய் அதை கண்டுபிடிச்சு எப்போ இது பண்ண போறாங்க? எங்கேயோ பாலியல் பலாத்காரத்துக்கு அது என்ன பண்ணி எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? எவனையோ ஒருத்தவங்க பிடிச்சி உள்ள போட்டு அவனை ஆமா சாமி சொல்ல வச்சு அவனுக்கு காசை கொடுத்து அவன் குடும்பத்துக்கு நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி அவனை ஆமா சாமி பொய்யான வழக்கை தான் போடுறாங்க. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. இவங்களா ஒருத்தவங்களை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க, அதையும் அவங்கள ஓட விட்டுட்டு அவங்க துப்பாக்கி எடுக்க போறான்னு சுட்டு கொண்டுட்டாங்க. அதாவது மறைமுகமா இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்வாத்தின்னு ஒரு குழந்தைய இந்த மாதிரி தான் ஒரு வெட்டி தொண்டு இது பண்ணாங்க. அந்த ராம்குமாரை கொண்டு போய் போலீஸ்ல வச்சாங்க. அவனும் 1 வாரம் 10 நாள் 1 மாசத்துக்குள்ள ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டான். இந்த மாதிரி தவறான போக்குல தான் இப்ப இருக்கிற மக்களாட்சி இருக்கு தமிழ்நாட்டில். இதை கட்டமைப்பை சீர் பண்ணாதான் நம்ம எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். இதை தான் அண்ணன் அண்ணாமலையும் வெளிப்படையா சொல்றாரு, நம்ம சீமான் இப்ப மறைமுகமா சொல்றாரு. இதை நம்ம சீர் பண்ணணும்னா இந்த எலெக்ஷன்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குள்ள வரைமுறைகளை நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு பார்த்து, செய்ய மாட்டாத ஆளுங்க தூக்கி போட்டுருங்க. எல்லாம் பணம் சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு யார் செய்வாங்கன்னு தோணும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இதை சிறப்பாக கொண்டு வருவார். ஏன்னா அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்கிறாரு, அரசியலில் இருந்திருக்கிறாரு, MBA முடிச்சிருக்கிறாரு, இன்ஜினியராக இருந்திருக்கிறார், நல்ல ஒரு படிப்பாளி, பின்ன மக்களிடத்துல நல்ல பேர் இருக்கு. அதனால தயவு செய்து பார்த்து ஓட்டு போடுங்க. சாத்தாங்குளம் கொலை வழக்கோட தீர்ப்பு முடிவானது மிக்க மகிழ்ச்சி.
ஆனால் இவ்வளோ தாமதம் தேவையில்லை. அந்த அந்த குடும்பத்திற்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பாக இருந்துச்சுன்னா அவங்க ஒரு மனசு அமைதியாகி கொஞ்சம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.